வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பின்வாங்கி போகிறவர் மேலே ஆண்டவர் எப்படி இருக்க மாட்டாரா? பிரியமாக இருக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் அநேகர் பின்மாறி இருந்தாங்க. அநேக காரியங்களை குறித்து தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைங்கெல்லாம் கவனமாக கவனிங்க, சரியா? இவ்வளோ நேரம் நல்லா ஒர்ஷிப் பண்ணிங்க, அப்படி தானே? ஆமென். ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் கண்ணை மூடி இருந்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். இப்போ வசனம் பேசும்போது இங்கே கவனிக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போதாக இங்கே கவனிக்குது ஃபுல்லாக. இவர் எப்படி ஜெபம் பண்ணார், எப்படி பாஸ்டரம்மா நடத்துகிறாங்க ஒர்ஷிப்பு, அப்படி எல்லோரும் பார்க்குறீங்க. ஒரு பையன் கூட, ஒரு பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் கூட கண்ண மூடல், எல்லோரும் பார்க்குறீங்க. இப்போ வசனம் பேசும்போது அங்கேயும் இங்கேயும் விளையாடுறது, சிரிக்கிறது. இப்போ என்ன பாருங்கள், என்ன கவனிங்க. அல்லேலூயா. ஷான் முறைச்சி பார்க்க, வெளியே தானே வருவா, வா பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர் சுவிசேஷன் சொன்னாலும் மதுரையில் ஆண்டவர் எடுத்துகிட்டே போயிட்டார். அல்லேலூயா. ஆளை தேடியும் காணலை. எப்படி சுவிசேஷன் சொல்லியிருக்காரு பாருங்க. ஆமென். சுவிசேஷன் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எப்படியாயினும் சுவிசேஷன் சொல்லணும். ஆமென். பாருங்கள், அதற்காக தான் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் சுவிசேஷம் சொல்லணும்? சுவிசேஷம் இந்த உலகத்தில் உள்ள கடைசி ஜாதி வரைக்கும் சொல்லப்பட்டால் ஒன்றை முடிவு வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு பாடு இல்லை, பிரயாசம் இல்லை. எங்கே போயிடலாம்? எங்கே போயிடலாம்? பரலோகம் போயிடலாம். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை பரலோகத்துக்கு போகிறது? பிரைஸ் தி லார்ட். அதுக்கும் ஆசை இல்லையா? இடையில கொஞ்ச நாள் அதுக்கு ஆசை இருந்து இப்போ அந்த ஆசையும் இல்லை, போச்சு. எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போக ஆசை? பாதிக்கு பாதி தான். பாருங்கள், நம்ம பெந்தேகோஸ்து சபையிலே பாதி வரைக்கும் தான் ஆசை இருக்குது. ஆனால் மற்ற சபையில் கேட்டால் எல்லோரும் கையாக உயர்த்துவாங்க. போகிறோமோ இல்லையே தெரியலனாலும் கையை உயர்த்துவாங்க. நாங்கள் எப்படியும் போவோம்னு சொல்கிற பெந்தேகோஸ்தில் பாதி தான் கை உயர்த்துருங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உண்மையிலே ஆசை பரலோகத்துக்கு போக்கு? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், பின்வாங்கி போகாமல் ஆண்டவரோடு கூட இருக்கணும். அதை குறித்து நாம் இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை தியானித்து நாம் ஜெபிக்கிறோம். இந்த காரியங்களை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். நாம் பின்மாற்றத்துக்குள்ளே இருக்கிறோமா இல்லை ஆண்டவரோடு கூட இருக்கிறோமா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். பிடித்து நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து கடைசியில் நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிங்க, லூக்கா 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 24:13. எல்லாம் கவனமாக கேளுங்க, பிள்ளைங்க எல்லாம் எடுங்க வசனத்தை. லூக்கா 24:13 எடுங்க. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். சரி, அல்லேலூயா. இனி இங்கே கவனிங்க, படித்தாச்சு. பிள்ளைகள் இன்னும் எடுத்தே முடியல. ஆமென். லூக்கா 24 எங்கே இருக்குன்னு சிலவங்க இன்னும் தேடியே முடியலை. ஆனால் எங்கே போனோம்? பரலோகத்துக்கு போனோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இங்கே பாருங்கள். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். இவர்கள் எருசலேமிலிருந்து எங்கே போகிறாங்க? எம்மாவு என்கிற இடத்துக்கு போகிறாங்க. அவர்களில் 2 பேர். அவர்கள்னா என்ன?
சும்மா 2 பேர் போனார்னா யாரோ 2 பேர். அவர்களில் 2 பேர்னா ஒரு கூட்டத்தில் உள்ளவங்க. ஒரு இப்போ கிறிஸ் மினிஸ்ட்ரியில் நம்மளில் 2 பேர்னா நம்ம சபையிலேருந்து 2 பேர் போனாங்கன்னு அர்த்தம். அப்போ அவர்களில் 2 பேர்னா ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு கூட்டத்தை சார்ந்த. இங்கே யார் கூட்டத்தை சொல்லியிருக்கு? ஏசப்பாவுடைய சீஷர்கள் கூட்டத்தில் இருந்த 2 பேர் எங்கே போனாங்களாம்? எம்மாவு என்கிற இடத்துக்கு போனாங்க. அன்றைய தினமே எந்த நாள் அது? ஏசப்பா சொல்லுங்கள், உயிரோடு எழும்பின பிறகு. நல்ல கவனமாக கேளுங்க. வியாழக்கிழமை போயிருந்தாங்கன்னா ஒரு நியாயம் இருந்து, ஏன் ஏசப்பாவை பிடிச்ச அன்னைக்கு சிலுவையில் அரைஞ்சாங்க, அப்போது பயந்து ஓடி போயிட்டாங்கன்னா ஒரு நியாயம். வெள்ளிக்கிழமை ஓடி போயிருந்தால் கூட ஒரு நியாயம் இருந்திருக்கு. வெள்ளி சனியெல்லாம் ஓடலை. இப்போ ஏசப்பா என்ன செஞ்சாச்சு? சத்தமாக சொல்லுங்கள். ஏசப்பா உயிர்த்தெழுந்தாரா இல்லையா? அப்போ ஏன் சொல்லுங்க இவ்வளோ பயம்? சத்தமாக சொல்லுங்கள். ஏசப்பா இப்போ என்ன ஆச்சு? உயிர்த்தெழுந்தாச்சு. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இப்போ இவங்க எங்கே போகிறாங்க? எம்மாவுக்கு போகிறாங்க. அல்லையா? அது சரியா தவறா? எங்கே இருக்கணும் அவங்க? எருசலேமில் இருக்கணும், அப்படி தானே? அல்லேலூயா. எருசலேமில் ஏசப்பா உயிர்த்தெழுந்தாச்சு. முதல்ல பயப்பட வேண்டிய நேரத்துலலாம் இவங்க கூட இருந்தாங்க, ஓட வேண்டிய நேரத்தில் ஓடலை. இப்போ என்ன ஆயிட்டுன்னா, ஏசப்பா உயிர்த்தெழுந்த பின்பு, உயிர்த்தெழுந்தா சாதாரண உயிர்த்தெழுந்த ஒரு பெரிய அதிசயம். ஆமென், ஹல்லேலூயா. மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவது சாதாரண விஷயம் கிடையாது. ஏசப்பா உயிரோடு எழும்பின பிறகு இவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்க? எம்மாவுக்கு போகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவங்க இருக்க வேண்டிய இடம் எங்கே? எருசலேம். இப்போ எருசலேம் எங்கே போகிறாங்க? எம்மாவு என்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த எருசலேமிலேருந்து அந்த எம்மாவு இடத்துக்கு போகிற தூரம் கிட்டத்தட்ட இது கடல் மட்டத்திலேருந்து 2575 மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு இடத்துக்கு போகிறாங்க. 2575 மீட்டர் உயரம்னா என்ன? எப்படி போகணும்? இல்லை சாரி, இவங்க இருந்த இடம் எருசலேம் கடல் மட்டத்திலேருந்து 2575 அடி உயரம். அங்கேருந்து எம்மாவுக்கு போகிறாங்க. அது கடல் மட்டத்திலேருந்து 475 மீட்டர் உயரத்தில் இருக்குது, பள்ளத்தில் இருக்குது, இறக்கத்தில் இருக்குது. கவனமாக கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், உயரமான ஒரு இடத்துலேருந்து இப்போ எங்கே போகிறாங்க? தாழ்ந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். முதல்ல யார் கூட இருந்தாங்க சொல்லுங்கள்? ஏசப்பா கூட இருந்தாங்க. ஏசப்பா கூட இருக்கவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க? உயரத்தில் இருப்பாங்க. அல்லேலூயா. அவர் உன்னதத்தில் இருக்கிற போல நம்மளையும் உன்னதத்தில் வைப்பார். ஏசப்பா கூட இருக்கிற ஜனங்கள் ஒருத்தருமே தாழ்ந்து போவதே கிடையாது. அல்லேலூயா. பாருங்கள், உயரத்தில் இருந்தவங்க இப்போ தாழ்ந்த எம்மாவுக்கு போகிறாங்க. எங்கே இவங்க இருக்கணுமோ அதை விட்டுட்டு இப்போ இவங்க விரும்புகிற இடத்துக்கு போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு சந்தோஷம் தர இடம், உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறோம் தெரியுமா? அப்படி போகிறோமா இல்லையா? அப்படி போகிறது தான் என்னதுன்னா பின்மாற்றம். அல்லையா? ஏசப்பா இவங்களை இருக்க சொன்ன இடம் எங்க? எருசலேம். ஆனால் இவங்க இப்போ போகிற இடம் எங்க? எம்மா. பாருங்கள், இவங்க இருக்க வேண்டிய எருசலேமை விட்டு அவங்களுக்கு பிடிச்ச எம்மாவுக்கு போகிறாங்க. ஏன்னா இவங்க போகணுன்னா எங்கே போயிருக்கணும்னா கலிலேயாவுக்கு போகணும். ஏன்னா ஏசப்பாவுடைய சீஷர்கள் எல்லாருமே எங்கேருந்து வந்தவங்க தான்? கலிலேயாவிலேருந்து வந்தவங்க தான். அல்லையா? ஒரு சிலவங்க தரிமத்தியா ஊர்லேருந்து வந்தாங்க, வேறு 1-2 பேர் அதன் பிறகு வந்தாங்க. ஆனால் ஏசப்பா தெரிந்து கொண்ட சீஷர்கள் எல்லாருமே எங்கேருந்து வந்தாங்க? கலிலேயாவிலேருந்து வந்தாங்க. அப்போ இவங்க எருசலேம்லேருந்து எங்கே போயிருக்கணும்? கலிலேயாவுக்கு போயிருந்தா ஒரு நியாயம். ஆனால் இவங்க எங்கே போகிறாங்க? எம்மாவுக்கு போகிறாங்க. இந்த எம்மாவு என்கிறது நாம் நினைக்கிற மாதிரி ஒரு ஊர் கிடையாது. ஆனால் இங்கே தமிழில் என்ன எழுதியிருக்கு? எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள்னு சொல்லி.
எம்மாவும் சொல்லியாச்சுன்னா சுடு தண்ணின்னு அர்த்தம். சுடு தண்ணின்னா என்ன தெரியுமா? ஹாட் ஸ்ப்ரிங். ஹாட் ஸ்ப்ரிங் பார்த்துருக்கீங்களா யாராவது? சுடு தண்ணி பார்த்துருக்கீங்களா? தண்ணி நிலத்துலேருந்து ஹாட் ஸ்ப்ரிங் வர்றது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அப்புறம் என்ன பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன். நிலத்துக்குள்ளேருந்து சுடு தண்ணி வர்றது பார்த்துருக்கீங்களா யாராவது? நாங்கள் பார்த்துருக்குறோம். நாங்கள் இருந்த ருஸ்டாக்கில் இருந்தது, மஸ்கட்டில். பயங்கர அதிசயம் அது. ஒரு சைடில் நிலத்துக்குள்ளேருந்து சுடு தண்ணி வெளியே வந்துகிட்டே இருக்கும், பக்கத்திலே இன்னொரு இடத்துல சில் வாட்டர் வந்துட்டுருக்கும். இந்த சுடு தண்ணியை அந்த மக்கள் அது ஏதோ தெய்வீக தன்மை உள்ள தண்ணின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் உள்ள எல்லாருமே குளிப்பாங்க. இல்லையா? நாங்களும் நிறைய நாள் போய் குளிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம ஆட்கள் மலையாளிஸ் எல்லாம் கேனாக அது அந்த ஒரு இடத்துக்கு அந்த பக்கம் தான் குளிக்க முடியும். அந்த தொடங்குற இடத்துல குளிக்க முடியாது. நம்ம ஆட்கள் கேனாக எடுத்துகிட்டு குடிக்க கொண்டு போவாங்க வீட்டுக்கு. நல்ல தண்ணின்னு சொல்லிட்டு, அது தெய்வீக தண்ணின்னு சொல்லிட்டு. அது என்னது ஒரு அதிசயம்தான். ஏன்னா அவ்வளோ சூடாக, நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண சூடு இல்லை. கை வச்சு அவ்வளோ சூடாக இருக்கும். ஒரு குழந்தை என்னதோ கைது வரி விழுந்து எடுக்கும்போது பிஞ்சு வந்துருச்சான். அந்தளவுக்கு சூடு உள்ள இடம். நாங்கள்லாம் குளிச்சுருக்கோம். இந்த கையில் இந்த சிறங்கு சொறி மாதிரிலேருந்து அதில் குளிச்சா போயிடும். அந்த சூடுக்கு இது முதல்ல நம்ம இறங்கி நிற்கும் போது கொஞ்சம் அந்த இறங்கி நிற்கும்போது காலெல்லாம் அப்படி சூடாக இருக்கும். கொஞ்சம் கழிஞ்சு நம்ம உட்காந்துட்டோம்னா சுகமாயிரும். இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா அந்த சுடு தண்ணியை பார்க்க ஆயிரக்கணக்கில் ஆட்கள் வருவாங்க. அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இல்லையா? அதே மாதிரி இங்கே நம்மால் 2 பேர் எங்கே போகிறாங்க? குளிக்க போகிறாங்க சுடு தண்ணியில். புரியுதா உங்களுக்கு? இவங்களுக்கு விருப்பமான இடத்துக்கு ஏசப்பா இருக்க சொன்ன இடத்த விட்டுட்டு இப்போ இவங்களுக்கு சந்தோஷமான ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஏன் போகிறாங்க? இங்கே இருந்தால் எப்போ யார் பிடிச்சிட்டு போவான்னு தெரியாது. கொலை பண்ணலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த டூரிஸ்ட் எல்லாம் வர கூட்டத்துக்குள்ளே போகிறோம்னா நம்மளை என்ன செய்யாது? கண்டுபிடிக்க முடியாது. நிறைய கூட்டம் வரும். கூட்டத்தோட கூட்டம் சுற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு இவங்க எங்கே போகிறாங்க? சுடு தண்ணியில் குளிக்க போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? சத்தமாக சொல்லுங்கள். பிக்னிக் போகிறாங்க, சுத்த போகிறாங்க. அப்படி தானே? இல்லையா? அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். போகிறது எங்க? குளிக்கு. பேசுறது எதை பற்றி பேசுகிறாங்க? சொல்லுங்க. நடந்த எல்லாவற்றையும். எங்கே நடந்தது? எருசலேமில். போகிறது குளிக்கக்கு, டூருக்கு, நம்ம சந்தோஷத்துக்காக போகிறாங்க. ஆனால் பேசுகிறது எதை பற்றி பேசுகிறாங்க? எருசலேமை பற்றி. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் என்ன நடக்கும்? ஆராதனை நடக்கும். நம்ம எங்கே இருப்போம்? சொல்லுங்க. நமக்கு பிரியமான இடத்துல. ஒரு நாளும் வராத மாமி பெங்களூர்லேருந்து வந்திருக்கு. அங்கே போனால் அவங்க வீட்டில் அப்படி சமைச்சு போடுவாங்க. இங்கே ஒரு நாள் வரைக்கும் நம்ம சமைச்சு போடணுமா வேண்டாமா? அதனால் எந்த வாரம் போய்க்கலாம் சர்ச்சுக்கு? அடுத்த வாரம் போய்க்கலாம். இல்லையா? வெளிநாட்டிலேருந்து யாராவது வருவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க. அதனால சர்ச்சு என்ன செய்யலாம்? சர்ச்சு இங்கே தானே இருக்கும், அவரும் இங்கே தான் இருப்பார். எப்போனாலும் என்ன செஞ்சுக்கலாம்? போய் சர்ச்சை பார்த்துக்கலாம். இருக்கிறது எங்கே? வீட்டில். ஆனால் பேசுறது எதை பற்றி? ஐயோ சர்ச்சுக்கு இன்னைக்கு போயிருந்துருக்கலாமா இருந்து இல்லையா? அவைகளையும் கூட்டு போயிருக்கலாம், பின்ன போவே இல்லை. இல்லையா? பிடிச்சும் ஆனால் பிடிச்சாது. இல்லையா? மொத்தம் எங்கே இருக்கான்? நம்ம ஜெர்சன் சொன்ன மாதிரி பிடிச்சோம் ஆனால் என்ன செய்யாது? பிடிச்சாது. சர்ச்சுக்கு போனோம் ஆனால் இருக்குது எங்கே? சொல்லுங்க. எங்கே நமக்கு சந்தோஷம் வருதோ, எங்கே நமக்கு பாதுகாப்பாக இருக்குதோ, எங்கே நமக்கு பிடிக்குதோ அங்கே இருந்துக்கிட்டு பேசுகிறது இதை பற்றி. அல்லேலூயா. இதை தான் இந்த 2 சீஷர்களும் செஞ்சாங்க. அல்லேலூயா. அவங்க இருக்க வேண்டிய இடம் அது எருசலேம். ஆனால் இப்போ எங்கே போய் ஏற்றிருக்காங்க? அவங்க பிடிச்ச இடத்த, அவங்களுக்கு பிரியமான இடத்த, அவங்களுக்கு சந்தோஷமான இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் பேசுகிறது எதை பற்றி பேசுகிறாங்க?
எருசலேம் அங்கே நடந்த சம்பவங்களை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இதுக்கு பேர் தான் என்னது சொல்லுங்க? பின்மாற்றம். ஹல்லேலூயா. பின்மாற்றம் 2 வகை உண்டு. ஒன்று எப்படி தெரியுமா? நல்லா தெரியும், அவன் போச்சு, அவன் தேவனுக்கு விரோதமாக மொத்தத்திலே பின்மாறி போயிட்டான், நமக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்று என்ன தெரியுமா? தெரியாது. எங்கே தான் இருப்பாங்க? சர்ச்சுக்குள்ளே தான் இருப்பாங்க, நல்லா பாடுவாங்க, நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, கண்ணை மூடினா தீர்க்க தரிசனம், வாயை திறந்தா தீர்க்க தரிசனம், அப்படியெல்லாம் இருப்பாங்க. ஆனால் என்ன செஞ்சுருப்பாங்க சொல்லுங்க? பின்மாறி போய் இருப்பாங்க. இங்கே வந்து அல்லேலியா சொல்லுன்னு சொன்னாலும் கை தூக்காது. பரலோகத்துக்கு எத்தனை பேர் போகணும்? இப்படி கை என்ன கொடையா கம்பியா? பரலோகத்துக்கு எத்தனை பேர் போகணும்? 3 விட கேட்ட இப்படி இது மற்ற போட்டு பிடிச்சி ஏறி போகிற மாதிரியாங்க கையை காட்டுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, பாதி வாய் தான் வருது. இருக்குது எங்க? சர்ச்சில். நினைப்பெல்லாம் எங்க? எப்படா இவன் முடிப்பான்? இவனுக்கு வேலையே இதாகவே போச்சு. நம்மளே சொல்ல, அதுவும் பாரு கரெக்டாக நமக்கே சொல்கிறான். பிரைஸ் தி லார்ட். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, அவங்க இருக்க வேண்டிய இடம் எங்க? தேவன் விரும்புகிற இடம். அல்லேலூயா. நீங்களும் நானும் இருக்க வேண்டிய இடம் தேவன் விரும்புகிற இடம். தேவன் விரும்பாத இடத்துக்கு நம்ம தேவன் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கனால நம்ம இருக்கலைன்னா அதுதான் பின்மாற்றம். அல்லேலூயா. நீங்கள் அதுக்கு எவ்வளவு பெரிய நல்ல காரணம் சொன்னாலும் அது பின்மாற்றம் தான். அல்லேலூயா. நீங்கள் கரெக்டான ரீசன் சொல்லலாம், இதெல்லாம் எப்படி அது பண்ண முடியலையா, அது பின்மாற்றம் தான். அல்லேலூயா. இவங்க இருக்க வேண்டிய இடம் எருசலேம். தேவன் இவங்களை இருக்க சொன்னது எங்கே சொன்னார்? இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் மேலே யார் வருவா? பரிசுத்த ஆவியானவர் வருவா. நீங்கள் எங்கேயும் போகாமல் எருசலேமிலே தரித்திருங்கள்னு சொன்னார். ஆனால் இவங்க எங்கே போகிறாங்க? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், எங்கே போகிறாங்க? நாம் எங்கே போகிறோம்? இங்கே சர்ச்சை நடக்கும்போது எங்கே போகிறோம் சொல்லுங்கள்? சுடுதண்ணிக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் ஒருத்தன் தான் கரெக்டாக பிரசங்கத்தை கவனிச்சிட்டு இருக்கான். சொல்லுங்க. பாருங்க, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய நிலைமை இதுதான். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய நிலைமை இதுதான். ஆண்டவர் இருக்க சொல்ற இடத்துல எங்க செய்யறது கிடையாது, இருக்கிறது கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற இடத்துல என்ன செய்யறது கிடையாது, இருக்கிறது கிடையாது. ஆலயத்தில் தரித்திருப்பது கிடையாது. நம்முடைய சொந்த விருப்பத்துக்காய், நம்முடைய சொந்த தேவைகளுக்காய், நம்முடைய சொந்த சந்தோஷத்துக்காய் தேவன் சொன்ன இடத்தை விட்டு விட்டு நாம் விரும்புகிற இடத்துக்கு போகிறது தான் பின்மாற்றம் நிறைந்த வாழ்க்கை. அல்லேலூயா. இது யாருக்கா தெரியுமா? அவர் மாமி வந்தார் போயிட்டார். அல்லேலூயா. மாமியை கூப்பிட்டு எங்கே போயிருக்காரு? கன்னியாகுமரி காட்டி கொடுக்க போயிருக்காரு. கன்னியாகுமரி அங்கே இருக்காது நாளைக்கு. ஆனால் சர்ச்சு இங்கே தான் இருக்கும். சொல்லுங்கள், சர்ச்சு இங்கே தானே இருக்கும். அடுத்த வாரம் போய்க்கலாம். இவர் பேசுவார், இல்லைன்னா அவர் பேசுவார். 2 பேரும் பேசுனாலும் இதே தான் பேசுகிறானுங்க. அவனுக்கு என்னதும் பேசிக்கிட்டு போட்டு நம்ம எப்போ பார்த்துக்கலாம் சொல்லுங்கள்? அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. யாருக்காவது படுதா ஏதாவது? அல்லேலூயா. யாருக்காவது ஏதாவது ஆண்டவர் சொல்கிறாரா? அல்லேலூயா. பின்மாற்றத்துக்குள்ளே இருக்கீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட திரும்பி வாங்க. அல்லேலூயா. பாருங்கள், இவங்க ஆண்டவரை விட்டு தூரம் போகிறாங்க. ஏன் அந்த 2 சீஷனும் அவ்வளோ விசேஷத்துள்ளா ஏசு அங்கே போகிறதுக்கு? ஏசப்பாக்கு என்ன வேலை இருக்குது? உயிரோடு எழும்பியாச்சு. இப்போ யாரெல்லாம் பார்த்துருக்கா? மரியாள் பார்த்தாச்சு, பேதுரு யோவான்லாம் பார்த்தாச்சு. இனி அடுத்து அவருக்கு வேலை என்ன? இந்த ஒரு 11 பேர் உண்டு. அவங்களெல்லாம் போய் பார்த்து ரெடி பண்ணணும் இல்லையா? எல்லாம் பயந்து கலங்கி இருக்கானு. நம்ம ஊரில் சொன்னால் வேறு மாதிரி சொல்லுவோம். என்ன கலங்கி இருக்கானுவ? ஏதோ கலங்கி இருக்கானுவ. இவங்களை பார்த்து என்ன செய்யணும் சொல்லுங்கள்? தைரியப்படுத்தணும். அவங்கள கொண்டு என்ன செய்யணும்? சபையை கட்டணும். அவங்கள கொண்டு நாம் தான் கிறிஸ்துன்னு திருஷ்டாந்தப்படுத்தணும். இப்படி அநேக வேலை இருக்குது. அதை விட்டுட்டு இந்த 2 பேரை தேடி போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருக்கு நிறைய காரியம் இருக்குது.
அவருக்கு நிறைய முக்கியமான வேலை இருந்தது. அதையெல்லாம் விட்டுட்டு உங்களை என்னையும் தேடி வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே வந்து இருக்க காரணம் என்ன தெரியுமா? இயேசு நம்மளையும் ஒரு முக்கியமாய் நினைத்து, நம்மளையும் ஒரு பிள்ளைகளாய் நினைத்து நம்மை தேடி வந்தபடினால இன்றைக்கு நாம் இங்கே வந்து இருக்கிறோம். அல்லேலூயா. சும்மா இங்கே யாரும் வர முடியாது. எத்தனை பேர் சொல்கிறாங்க நாளைக்கு வருவேன் பாஸ்டர்னு, இன்னைக்கு வந்துடுவேன் பாஸ்டர், அடுத்த வாரம் வந்துடுவேன். வர முடியாது. ஆண்டவரை நேசிக்கிறவங்க தான் வர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கீழே நான் உங்களுக்கு சொல்ல, அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவளுடைய கூட நடந்து போனார். பாருங்க எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை உற்சாகப்படுத்துவோமா? சத்தமா சொல்லுங்க, என் தேவன் நல்லவர், அவர் என்னை தேடி வந்தார். யார? பின்மாறி போனவங்களை, தங்களுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற போனவங்களை இயேசு தேடி வந்தார். அல்லேலூயா. 2 பேரும் ஆண்டவரை விட்டு தூரம் போகிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கிடுங்க. நீங்கள் என்ன சொல்லுங்க, தடியனுவேன் போகிற போக்க பேர் எப்படி வச்சாலும் உங்களுக்கு தான். ஆனால் ஏசப்பா அதோடைய மோசமாக தான் அவங்கள கூப்பிட்ருக்காரு கீழே. அப்புறம் பார்ப்போம். ஆனால் இயேசு என்ன செய்யார் பாருங்க, அவங்கள தேடி போகிறார். எருசலேம் கலங்கி போய் கிடக்குது. எருசலேமில் பெரிய பிரச்சனை. ஆனால் ஏசப்பா பார்க்குறாரு, 2 பேர் என்னை விட்டு எங்கே போகிறாங்க? தூரம் போகிறாங்க. அந்த 2 பேர் எனக்கு வேணும். ஒரு கானானிய ஸ்திரீயை தேடி போனார், ஒரு சமாரியா ஸ்திரீயை தேடி போனார், நம்மையும் தேடி வந்தார். அல்லேலூயா. நீங்கள் பின்மாறி போனீங்கன்னா இயேசு உடனே உங்கள் கூட வருவார். ஆனால் அடுத்த வருஷத்தை பாருங்க. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு நம்மள அநேகருக்கு தெரியாது இயேசு நம்ம கூட வராரு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க? கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்? நம்முடைய கண்ணில் நிறைய இன்பம் தெரியுது, நம்முடைய கண்ணில் பெரிய சந்தோஷங்கள் தெரியுது, நம்முடைய கண்களில் அநேக நம்முடைய விருப்பம் தெரியுது. யாருக்கெல்லாம் அவருடைய கண்களிலும் அவருடைய பார்வையிலும் அவருடைய சிந்தனைகளிலும் நினைவுகளிலும் இயேசுடைய விருப்பம் தெரியுதோ அவர்களுக்கு தெரியும் இயேசு என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்க இவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற போறதுனால இயேசுதாமே வந்து அவங்க கூட போறாங்க. ஆனா அவங்க கண்கள் இயேசு கூட இருந்தும் பார்க்க முடியல, கண்கள் மறைக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு உங்க கூட இருக்கிறார்? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, இருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க, இயேசு எங்க கூட இருக்கிறான்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொன்னாலும் நான்லாம் திறக்க மாட்டேன்னு சொல்லி சில பேர் இருக்கீங்க. நீ என்னத்தை வேணாலும் கேளு, நாங்கள் வருவோம் போவோம். நீ கேட்குறது இல்லாமல் பய சொல்ல, இது என்ன ஸ்கூலா? நல்லா தெரிஞ்சிடுங்க, கிறிஸ்தவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். என்ன தெரியுமா? இயேசு கூட இருக்கிறாருங்கிறத பார்க்க முடியல. ஒரு உணர்வு வரும் தெரியுமா? ஐயே இன்னைக்கு போயிருந்துருக்கலாமே. அது வேற யாரும் பேசலை, உங்கள் கூட வர இயேசு தான் பேசுகிறாரு. ஹல்லேலூயா. ஐயே இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன்னு ஒரு எண்ணம் வருது தெரியுமா? அது வேற யாரும் இல்லைங்க, அது இயேசு உங்கள் கூட பேசுகிறது. நீங்கள் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, என்னைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களோ, அந்த நிமிஷத்துலேருந்து இயேசு உங்கள் கூடவே வந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே போனாலும் அவர் வருவார். ஹல்லேலூயா. நீங்கள் சினிமாக்கு போனாலும் வருவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ பாஸ்டர் சினிமாக்கு போகலாமா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தண்ணி அடிக்க போகலாமா? தண்ணி அடிக்கிறதுக்கெலாம் ஏசப்பா வரமாட்டார், அப்படி தானே? இது மற்ற சாமி மாதிரி கிடையாது, போட்டாயை திருப்பி வச்சுட்டு தண்ணி அடிக்கிற சாமி கிடையாது. நீ எங்கே போனாலும் அவர் இருப்பார். அவர் இருந்து தான் ஆகணும். ஏன்? அவர் சர்வ வியாபி. நீங்கள் எங்கே போனாலும் அவர் இருக்கிறார். அந்த பயம் உனக்குள்ள வராத வரைக்கும் உன் கண்ணு மறைக்கப்பட்டிருக்கு. அல்லையா? அந்த பயமும் உணர்வும் உனக்குள்ள வந்துட்டுனா நீ அங்கே போக மாட்டா. ஏன்? அது தேவன் விரும்பாத இடம். அல்லையா?
அது தேவன் பிரியப்படுற இடம் இல்லை. தேவன் பிரியப்படுற இடம் நீங்களும் நானும் எருசலேமில் இருக்கணும். அல்லேலூயா. நமக்காக ஒரு பரம எருசலேம், புதிய எருசலேம் வரப்போகிறது. அந்த எருசலேமில் நீங்களும் நானும் போய் இருக்கணும் தான் தேவன் பிரிய. அதனால தான் சபைக்குள்ள கொண்டு வருகிறார். அதனால தான் உங்களை ஆராதிக்க வைக்கிறார், உங்களை துதிக்க வைக்கிறார், உங்களுக்கு சத்தியத்தை ஆண்டவர் சொல்லி தருகிறார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழிநடந்து. எவ்வளோ அழகா ஆண்டவர் ஆக்ட் பண்றாரு பாருங்க. அவங்கள்ட்ட கேட்குறாரு, நீங்க ஏன்டா ரொம்ப துக்கமா இருக்கீங்க? துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய ஆண்டவர் கேட்கிறாரு பாருங்க. ஆதாம்கிட்ட கேட்டார் தெரியுமா? ஆதாமே எங்கே? ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? தெரியும். நீங்க எங்க இருக்கீங்கன்னு யாரு தெரியும்? அல்லேலூயா. நீங்க சிரிச்சிட்டு இருந்தாலும் நீங்க துக்கமா இருந்தா யாருக்கு தெரியும்? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க வெளியே அழுதுட்டு உள்ள சிரிச்சாலும் யாருக்கு தெரியும்? வெளியே துக்கமா இருந்துட்டு உள்ள சந்தோஷமா இருந்தாலும் யாருக்கு தெரியும்? பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய எல்லாம் யாருக்கு தெரியும்? ஏசப்பாவுக்கு தெரியும். இவங்களை கேட்குறாரு, நீங்க ஏன்டா துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? ஒன்று அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. கிலெயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். என்ன கேட்க? நீர் என்ன சந்திரகிரகணத்தில் தான் வந்துரு. நம்ம கேட்போம் தெரியுமா சில சமயத்தில், நீ என்ன அங்கேருந்து வந்தியா, உனக்கு ஒன்றும் தெரியாதா கேட்போம்ல. அது மாதிரி ஒன்று கேட்க, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு எருசலேமில், உமக்கு தெரியாதா? நீர் என்ன அங்கேருந்து வந்துடுறா அப்படின்னு கேட்குறாரு. அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் எவைகளை என்றார். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே என்றார். அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு அவங்க சொல்றாங்க. ஆமென். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாராம்? அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அவர் பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் எல்லாம் செய்கிறவர். ஆனா நாங்க எங்க போறோம்? சொல்லுங்க சொல்லுங்க. பேசுறது யாரை பத்தி பேசுறாங்க? இயேசுவை பத்தி. கிலெயோப்பானா என்ன மீனிங் தெரியுமா? மகிமையின் தரிசனத்தை பெற்றவன் அர்த்தமா. அல்லேலூயா. பின்மாறி போறது யாரு? மகிமையின் தரிசனத்தை பெற்றவங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசில் எப்படி நின்னோம்? இந்த பெட்ரோல் குடித்த நாயை பார்த்து, இந்த பெட்ரோல் சிலச்சவன் இந்த எடுத்து சின்ன டப்பாயில் வச்சுட்டு வண்டி ஏதாவது தொடச்சிட்டு இருந்தால் நாய் வந்து குடிச்சிடும். பெட்ரோல் குடித்தா எப்படி இருக்கும்? எரிஞ்சு நிற்காது, துள்ளி 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 நிற்கும். அது மாதிரி ரட்சிக்கப்பட்ட புதுசில் சர்ச்சுக்கு போகிறத பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் குடித்த நாய் மாதிரி கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு போகிறது எனக்கு பிடிச்ச இடத்துக்கு. ஆனால் பேசுகிறது யாரை பற்றி? எருசலேமை பற்றி. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு அநேகரோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த காரியத்தில் உங்கள் மனசு மாறி யோசித்தாலும் நீங்கள் தேவனை துதிக்கலை, உங்கள் மனசு இங்கே இல்லை, நீங்கள் இங்கே இல்லை. நீங்கள் துதிக்கிற துதி சுத்தமாக இல்லைன்னா நீங்கள் இங்கே இல்லை, நீங்கள் தேவனோட இல்லை. அல்லேலூயா. நீங்கள் பின்மாறி இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் துதிக்கும்போது அந்த துதி தேவனுக்கு பிரியமாக எழும்பலைன்னா நீங்கள் இங்கே இல்லை. அல்லேலூயா. உங்கள் உதடு துடிக்கலாம், உங்கள் உள்ளம் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறது. அல்லேலூயா. மகிமையின் தரிசனத்தை பெற்ற சீஷர்கள், ஒருத்தருக்கு பேர் தான் சொல்லியிருக்கு, இன்னொருத்தருக்கு பேர் என்னன்னு தெரில. அவரையும் ஏதாவது தரிசனம் பெற்ற ஆளாக தான் இருந்திருப்பார். அல்லேலூயா. ஆனால் அந்த 11 பேரில் உள்ளவங்க கிடையாது இவங்க. லூக்கா 9 10 அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு 70 பேரை கூப்பிட்டு அனுப்பினார் தெரியுமா? 2 பேரா? அதில் ஏதோ ஜோடி சேர்ந்த 2 இடம். அல்லேலூயா. அதில் பாருங்கள், இந்த பின்மாறி போகும்போது ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? தனியாக பின்மாறாது, கூட ஒன்றையும் கொண்டு தான் போகும்.
என்னத்துக்கு அங்கே போகிற பார்ப்போம். மற்றவனை காணல, மற்றவனும் வரல, ஜோடி சேர்ந்து தான் போகும். இங்கே எப்படி தான் போகிறாங்க, ஜோடி சேர்ந்து. ஆண்டவரும் எப்படி தான் அனுப்பினார், 2 போ. அல்லேலூயா. இங்கே 2 பேர் சேர்ந்து பின்மாறி போகிறாங்க. அல்லேலூயா. நமக்கு ஈஸி, 2 பேருக்கு கண்டிப்பாக இருப்போம் இல்லையா? யார், மாப்பிள்ளையும் சொல்லுங்க. இங்கே அதுக்கு வாய்ப்பு குறவுன்னு நினைக்கிறேன். நிறைய சபையில் ஈஸியாக 2 பேர் பின்மாறுறது யார், மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும். இனி என்னது அங்கே போகிறப்பா, வேற இங்கே போ, இங்கே நல்லா இருக்கு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட புதுசில் பாட்டு தெரிஞ்சிருக்காது. பறந்து புறாவை போல் பாடி சென்று ஒரு நாள் அங்கே போவேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டுகள் நமக்கு அப்போ ஆனால் வந்திருந்து கை தட்டி பாடிட்டு இருப்போம். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட புதுசு. இப்போ எல்லாம் கிளியர். எப்படி கருவோல கண்டீர் சுமந்தீர் எவ்வளோ தெளிவாக இருக்குல்ல. இப்போ இங்கே ஆளை காணாது. அல்லேலூயா. அன்னைக்கு பிரசங்கம் பண்ணால் ஒன்றும் புரியாது. அல்லேலூயா. நான் சொல்லுவது 10, 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணால் ஒன்றும் புரியாது. ஆனால் என்ன செய்வோம், போய் இருந்து பயங்கரமாக அல்லேலூயா. அன்னைக்கு மைக்கு கிடையாது, அன்னைக்கு இது கீபோர்டு கிடையாது, கிட்டாரும் கிடையாது. ஏன்னா இவனு 2 அன்னைக்கு அங்கே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னைக்கு ரெக்கார்டிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன தெரியுமா, லைவ்லேயே போகுது. அப்போ என்ன செய்யலாம், வீட்டில் இருந்துட்டு பாஸ்டர் நாங்கள் வரலன்னு தான் உண்டு, ஆனால் நாங்கள் என்ன செஞ்சோம், லைவில் பார்த்தோம் பாஸ்டர். காணிக்கை எங்கே போட்டிங்க, டிவிக்கு மேலே ஒரு பெட்டியை வச்சு அதில் போட்டுட்டு அடுத்த கடைக்கு போச்சு நானே எடுத்து பாக்கெட்டில் போட்டு போயிட்டேன் பாஸ்டர். அல்லேலூயா. எவ்வளோ வசதி இல்லை இருக்குதுங்க டிவிக்கு முன்னே. அது காலையிலேருந்தே மோகன்சி ஓயாமல் தொண்டைகளையே கத்திட்டே இருக்கார். வாங்க ஜெபிக்கலாம், வாங்க நடக்கலாம், வாங்க போகலான்னு. இது அங்கே நின்று பருப்பையும் சாம்பாரையும் வச்சுட்டு அங்கேருந்தே நடக்குது. அல்லேலூயா. அவரும் முடிக்கல, இவங்களும் முடியாது. எப்பா முடிஞ்சிடா, உடனே போனை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து குளிக்க போகிறேன். நான் சொல்கிறது புரிஞ்சுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆரம்பத்தில் ஒன்றும் புரியலை, திடீர்னு இங்கிலீஷ் படம் பார்த்துருவோம், எதா புரிஞ்சா, ஆனால் பார்ப்போம். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் பார்த்தா இவர் பாஸ்டர் ஆள் சரியில்லை, உங்களவு நான் பரிசுத்தம் இல்லைப்பா. அல்லேலூயா. புரியுதோ இல்லையோ மலையாள படத்தை பார்ப்போம், புரியுதோ இல்லையோ ஹிந்தி படத்தை பார்ப்போம். ஆனால் பைபிள் படித்தா புரிய மாட்டேங்குது பாஸ்டர். படிச்சிங்களா? படித்தேன், ஆனால் என்ன செய்யலை, புரியலை. புரியாத சினிமாயை 3 நாள் பார்க்க தெரியுது. அதில் ஒரு சீன் சரியா எனக்கு என்ன செய்யலை, மனசில் ஆகலை. நாங்கள்லாம் டெய்லி போய் சினிமா பார்த்துருக்கோம், ஒரே படத்தை டெய்லி பார்த்துருக்கோம். தேட்டருக்காரனே 60 ரூபா பார்த்துருக்கான். இது என்னடா காலையிலையும் எப்போ பார்த்தாலும் இங்கே தான் நிற்கான்னு. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் பார்க்கலாம். டிவியில் ஓயாமல் நாடகம் பார்க்கலாம், சீரியல் பார்க்கலாம். அது 5 வருஷம் முடியாது, ஆனால் என்ன செய்வோம், பார்ப்போம். ஆனால் இப்போ ஆலயத்துக்கு வந்தால் ஒன்றும் என்ன செய்ய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. ஆரம்பத்தில் புரிஞ்சுதோ இல்லையோ ஓடி ஓடி வந்தோம். இப்போ பாருங்க, எங்கே இருக்கணும், எருசலேமில் இருக்கணும். இப்போ எங்கே போயிட்டாங்க, நமக்கு விருப்பமான இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனாலும் ஏசப்பா தேடிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் எங்கே போனாலும் இயேசு உங்கள் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை விடவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு காயாவது அவர் அப்பான்னு கூப்பிட்டீங்க தெரியுமா, அந்த சத்தம் அவர் காதில் தேட்டுட்டே இருக்கும். என் மகன், என் மக, என் பிள்ளை, என் பிள்ளைன்னு சொல்லிட்டு அவருடைய இருதயம் நமக்கு அங்கலாய்த்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு தான் பாஸ்டர் ஃபோன் பண்ணுறது, பாஸ்டர் இல்லை ஃபோன் பண்ணுறது, ஆண்டவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நான் இல்லை பேசுகிறது, கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சத்தத்துக்கு செவி கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க.
நம்முடைய பிரதான ஆசாரியரும் ஆ அதிகாரிகளும் ஆ அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி ஆ சிலுவையில் அறைந்தார்கள். ஆ அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க பின்மாறி போகக்குள்ள காரணத்தை இங்க சொல்றாங்க பாருங்க. இவர் எங்களை மீட்டி ரட்சிப்பார்னு நாங்கள் என்ன செய்திருந்தோம்? நம்பி இருந்தோம். ஏன் எங்களை ஆளுறது யாரு? யார் ஆளுண்டா அப்போ? இயேசுவா? எங்கேயோ கொஞ்சம் கவனக்குறை வந்துட்டு அவனுக்கு. ரோமர்கள் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. இயேசுவை சிலுவையில் அரைஞ்சது யாரு? ரோமர்கள். அறைய ஒப்பு கொடுத்தது யாரு? யூதர்கள். அது சொல்ற பாருங்க, இவர் இந்த ரோமர்கள்ட்ட எங்களை மீட்டு ரட்சித்து, ரோமர்கள் எங்களை ஆளாமல் யூத ராஜாக்கள் எங்களை ஆளுவார்கள்னு நாங்கள் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் இவர் எங்கள் ஆட்களே இவரை பிடிச்சி ஒப்பு கொடுத்துட்டாங்க. யார்? எங்கள் பிரதான ஆசாரியரும் எங்கள் அதிகாரிகளும் என்ன செஞ்சிட்டாங்க? இவரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இனி இவரை நம்பி என்ன இல்லை? சொல்லுங்க சொல்லுங்க. அதனால் நாங்கள் எங்கே போகிறோம்? எங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நாங்கள் போகிறோம். அல்லேலூயா. மற்றவருக்கு வயத்தில் பஞ்சாரு, அவருக்கு நெஞ்சில் பஞ்சாரு. இனி இங்கே போய் என்ன பிரயோஜனம் இல்லை? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்படிதானே? இனி எங்கே என்ன இல்லை? பழைய அந்த உற்சாகம் வரல. அல்லேலூயா. பழைய அந்த பிரசன்னம் இல்லை, பழைய பிரசங்கம் இல்லை. நாங்கள் அங்கே போகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை விடவும் நல்ல சபை இருக்குது. அல்லேலூயா. இதை விட நல்ல மியூசிக் உள்ள சபை இருக்குது. அல்லேலூயா. இதை விட நல்ல லைட்டிங் உள்ள சபை இருக்குது. ஆனால் கர்த்தர் உங்களை எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கே நீங்கள் அவருடைய பலத்தை கரத்துக்குள்ளே அடங்கி இருந்தீங்கன்னா ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. பாருங்க, எங்களை ரோமத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பார்னு பார்த்தா எங்கள் ஆட்களே பிடிச்சி அவரை எங்கே செய்யாச்சு? சிலுவையில் நிறைய ஒப்பு கொடுத்தாச்சு. அதனால் நாங்கள் எங்கே போகிறோம்? அல்லேலூயா. அவங்க செய்தது நியாயமா இல்லையா? சொல்லுங்க, நியாயமா இல்லையா? நியாயமாக தான் போனாங்க. ஆனால் ஏசப்பா நல்ல ஒரு மனுஷனாக அவர் பூமியில் வந்தபடினாலே. அல்லேலூயா. இது பாருங்கள், இந்த சம்பவம் லூக்கா புஸ்தகத்தில் தான் இவ்வளோ தெளிவாக இருக்குது. வேறு மத்தேயிலையோ யோவான்லையோ கிடையாது. மார்க்கில் சும்மா 2 சீஷர்கள் அங்கே போகும்போது அவங்கள சந்திச்சார்னு இருக்குது. ஏன் லூக்காவில் இவ்வளோ தெளிவாக சொல்லிருக்குன்னா, லூக்கா புஸ்தகத்தில் இயேசு எப்படி வந்தார்? யாராக வந்தார்? மனுஷகுமாரனாய் வந்தார். அல்லேலூயா. அவருக்கு தான் ஒரு மனுஷனுடைய இருதயம் தெரியும். அவர் பார்த்தாரு, இவனை சும்மா போகல, ஆனாலும் இவங்களை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாதுன்னு தேடி ஓடி வந்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறைக்கு போய் சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது ஸ்திரீகளுக்கு வேலையே என்னதுதான்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஸ்திரீகளுக்கு வேலையே குழப்புறது தான். அல்லேலூயா. எப்படி வந்து சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க? அங்கே போ, அங்கே கலர், அங்கே எப்போ அங்கே ஒன்று இயேசுவை காணல அப்போ, அப்படி தானே சொல்லியிருப்பாங்களா இல்லையா? என்னம்மா சொல்லம், அங்கே அங்கே இயேசப்பா, அங்கே அங்கே துணி, ஐயோ, இப்படி அழுதுருக்காங்க. ஆதி காலத்தில் ஏதேனில் குழப்பினது யாரு? சொல்லுங்க, ஸ்ரீகள். ஆனால் இங்கே நல்ல விதமாக குழப்பியிருக்காங்க. எப்படி? இங்கே நமக்கு எழுதியிருக்கு, தமிழில் அழகாக எழுதியிருக்கு. அப்படி தானே? பிரமிக்க வைத்தார்கள். ஆனால் என்ன தெரியுமா? குழப்பிட்டாங்க. சரி, ஸ்ரீகள் குழப்புறாங்க, அவங்கள நீ நம்பாண்டா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறை இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். இப்போ யார் போனாங்க? எங்களில் சிலர் யாரு? யாரெல்லாம் போனாங்க சொல்லுங்க? பேதுருவும் யோவானும். அவங்க சொன்னதே நம்பினாங்களா? இவனு அவங்களும் போய் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஆண்டவரை போய் பார்த்தோம், அவரை காணல. அவர் என்ன செய்தார்? உயிரோடு தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அதையும் நம்பாமல் இவன் எங்கே போகிறான்? சொல்லுங்க, கேட்கலையா? எங்கே போகிறாங்க? எம்மாவை விட்டுருங்க, நம்ம தெரியாது. எங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நாங்கள் போகிறோம். எங்களுக்கு எங்கே சந்தோஷமோ அங்கே போகிறோம்.
எங்களுக்கு எங்கே திருப்தியோ அங்கே போகிறோன்னு போகிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அல்லேலூயா. புத்தி இல்லாத தமிழ்ல அழகா எழுதியிருக்கு. இங்கிலீஷில் படி. லூக்கா 24:25. அட முட்டா பாய்க்கலைன்னு கூப்பிட்றாரு ஏசப்பாங்க. அல்லேலூயா. ஃபூல்னு கூப்பிட்றாரு, அப்படி தானே? பாருங்க, அட முட்டா பாயிலோட அந்த ஸ்திரீகள் போய் பார்த்தாங்க, அந்த சீஷர்கள் போய் பார்த்து சொன்னாங்க, இன்னும் நம்பாம எங்கே போகிறீங்க? அப்படி சொல்லி பாருங்க. அவள் தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அல்லேலூயா. யாரு இந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கலையோ, கர்த்தர் சொன்னதை நம்பலையோ, அவங்க எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க சொல்லுங்க? பின்மாறி போயிடுவாங்க. அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்க, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா, தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஏசப்பா என்ன தெரியுமா சொல்றாரு? ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரை ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் அவரை குறித்து சொன்னதை இங்கே வரைக்கும் அந்த சீஷர்களுக்கு என்ன செய்கிறாரு சொல்லுங்க? சத்தமாக சொல்லுங்க. சொல்லி காட்டுறார். மோசேனா என்ன? நியாயப்பிரமாணம். ஆதியாகமும் யாத்திரையாகமும் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும், இது மோசே. தீர்க்க தரிசனங்கள் என்ன? 17 புஸ்தகம். எங்கேருந்து தொடங்குது? ஞம் 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 மல்கியா, தானியேல், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, சொல்லுங்க, நாகும், யோனா, மீகா, நாகும், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. இந்த 17 தீர்க்க தரிசன புஸ்தகம். வேத வாக்கியங்கள் இதெல்லாம் உபாகமத்து பிறகு இருக்கு. யோசுவா, சொல்லுங்க, நியாயாதிபதிகள், ரூத்து, 1 சாமுவேல், கூட்டத்தோட சொல்லுங்க. அல்லேலூயா. போட்டு இந்த 17 வேத வாக்கியங்கள். அப்போ 17 34 39 புஸ்தகத்திலையும் ஏசப்பாவை குறித்து சொல்லியிருக்குது. அல்லேலூயா. இந்த 7 அல்லது 8 மைல்னு சொல்லியிருக்கல, அது கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. அந்த 12 கிலோமீட்டர் போகக்குள்ள பழைய ஏற்பாடு மொத்தத்தையும் இந்த 2 பேருக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு சொல்லிட்டு சொல்கிறாரு, இந்த பழைய ஏற்பாட்டில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியலடா முட்டா பாய்க்கலைன்னு ஆண்டவர் கேட்குறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கி அநேகருக்கு என்ன தெரியுமா? பழைய ஏற்பாடு சொல்லுங்கள், பழைய ஏற்பாடு வேண்டாம், எல்லாருக்கும் புதிய ஏற்பாடு வேணும். பழைய ஏற்பாட்டில் ஒரு புஸ்தகம் வேணும். என்ன வேணும்? சங்கீதம் வேணும். எங்கோடி கைவிட்டாலும் ஒரு சங்கீதத்திலாம் போய் நிற்கும். அல்லேலூயா. அதுவும் தப்பி தவறி 23 போயிட்டுனா என்ன சந்தோஷம்ப்பா. கர்த்தர் என் மேய்ப்பரார், அவர் தடவுவார், அவர் உங்களுக்கு புல் தருவார், தண்ணி தருவார், சாப்பாடு தருவார், எல்லாம் தருவார். அதுக்கு கொஞ்சம் அந்த பக்கம் போய் நீதிமொழிகளுக்கு போயாச்சுன்னா அது சொல்லும் சோம்பேறியே. அது நம்மளை ஒரிஜினல் பேரை சொல்லி கூப்பிடும், முட்டாளே. இது யாருக்கு என்ன இல்லை, இஷ்டம் இல்லை. எண்ணாகமெல்லாம் யாராவது படிக்க முடியுமா பாஸ்டர்? ஒரே நம்பர், அது என்னத்துக்கு நமக்கு? நமக்கு தேவை என்னது? கர்த்தர் உன் கூட வருவார், கர்த்தர் உன்னை தாங்குகிறார், கர்த்தர் உன்னை அணைக்கிறார், கர்த்தர் உன்னை தூக்கி வைப்பார். இன்று முதல் உன்னை நேற்றை வரைக்கும் அவருக்கு ஆசீர்வதிக்க முடியலை, இன்னிலிருந்து ஆசீர்வதிக்கணும். இது எல்லாம் படித்து இப்படி செலக்ட் பண்ணி படித்தா ரட்சிக்கப்படவே முடியாது. அவர் சொல்ல பாருங்க, ஆதியா முதல் மல்கியா வரைக்கும் என்ன குறித்து எழுதியிருக்கிறது உங்களுக்கு தெரியலடா முட்டா பாய்க்கலையேன்னு கேட்குறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் ஏசப்பாவை குறித்து தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். இப்போ பாருங்க,
இது வரைக்கும் கூட வந்துட்டு இப்போ ஆண்டவர் தாண்டி போகிற மாதிரி பார்க்குறாரு. உடனே இவனு என்ன சொல்கிறாங்க பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கீரும், எங்களுடனே தங்கீரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அல்லேலூயா. அப்போ இது இவங்களுடைய சொந்த ஊர் கிடையாது. ஆனால் யூத குல வழக்கத்தில் எப்படின்னா, ஒருத்தர் ராத்திரி வந்து தங்க இடம் கொடுத்தா கேட்டால் என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அங்கே இருட்டவும் இல்லை. எப்போ தான் இருக்குது? சாயங்காலம். அப்போ இவங்க ஒரு வீட்டில் போய் தங்குறாங்க. இவரையும் போகல, நீர் அங்கே போகணும். ஏன்னா இது தாண்டி அடுத்த ஊர் வந்து யோப்பா, அது இன்னும் ஒரு 2 மணிக்கூர் கழிஞ்சா போயிடலாம். ஆனால் ஏசப்பாவை அங்கே போடாமல் எங்கள் கூட வந்து தங்கி, ஏன் ஆதியாமத்து வந்து மல்கியா வர சொன்னோன்னா இவங்களுக்கு கொஞ்சம் இருதம் என்ன செய்யுது? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சர்ச்சுக்குள்ளே வந்து இருக்கும்போது நம்முடைய இருதம் என்ன செய்யும்? சொல்லுங்க. அப்படியே கொழுந்து விட்டு எரியும். வெளியில் போனோன்னா மழை காலமாக இருக்குது, தன்னாலே அணைஞ்சிருது. நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படி தானே? அப்படியா? இல்லை எரிஞ்சிட்டு தான் இருக்கா? எத்தனை பேருக்கு எரியுது? வெளியே போனால் எரியுது பாஸ்டர். வீட்டுக்கு போனால் அங்கே மாமியாரை பார்த்தா எரியாமல் என்ன செய்யும்? எரியுதா இல்லையா? அந்த எரிச்சல்ல கர்த்தருடைய வார்த்தை அவர் சொல்ற, ஒரு அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அக்கினி, அது அல்லேலூயா. அது நெருப்பாய் நமக்குள்ளே பற்றி எரியணும். அல்லேலூயா. இப்போ இவங்களுக்கு பற்றி எரிஞ்ச உடனே சொல்லாங்க, நீர் இனி என்ன செய்யண்டா? பூவாண்டா, எங்கே கூட தங்கும். அடுத்து பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவர் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே நாம் இல்லை, அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார். இல்ல அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இப்போ நம்ம ஒரு வீட்டில் தங்க போயிருக்கோம். இப்போ நாங்கள் பாஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் போய் அங்கே அப்பத்தை எடுத்து பிட்டு சாப்பிட முடியுமா? அவங்க என்ன தந்தாலும் அதை தான் சாப்பிட்டோம். அப்படி தானே? நம்ம ஒரு வீட்டில் போய் நம்ம இஷ்டப்படி எடுத்து சாப்பிட முடியுமா? முடியாது. ஆனால் ஆண்டவர் இவர் பேசுனது, இவருடைய காரியங்களை பார்த்தோன்னு அவங்க தெரிஞ்சிட்டாங்க, இவர் தான் தேவன். அல்லேலூயா. இவர் தான் இரட்சகர். அப்பத்தை பிட்பிடுறதுக்கு யாருக்கு தான் இது அதிகாரம் உண்டு? அவருக்கு தான் உண்டு. அல்லேலூயா. அப்போன்னா என்ன? அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. அவருடைய சரீரம், அதை அவர் நமக்கு விளங்க காட்டினார். அப்பொழுதே நம்முடைய இருதயம் என்ன செய்யலையா? கொழுந்து விட்டு எரியலையா? அல்லேலூயா. அதனால தான் இங்கே அப்பத்தையும் சரீரத்தையும் பிட்டு கொடுத்தது யாரு? ஏசப்பா கொடுத்தா. அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள வந்த உடனே கண்ணு என்ன செஞ்சிருது? சொல்லுங்க. ஏன்? இங்க அப்பம் கிடைக்குது. அல்லேலூயா. உடனே அழுக மாதிரி, அழுகமோ இல்லையோ என்னதோ ஒன்று செஞ்சு மூஞ்சியெல்லாம் எப்படியோ வச்சு, சிலவங்க உண்மையிலே அழுறாங்க, கர்ச்சீப்பை வச்சு தொடச்சி. இங்கேருந்து பார்க்க எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எப்படியோ ஒரு ஆத்மா தப்பை வச்சுட்டோண்டான்னு. வெளியில் போய் அதை பார்த்தா கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டார். இது இங்கே கண்ணை திறந்துட்டு அவர் போகும்னு இதுவும் போயிடுது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் புரிஞ்சு? ஏன் ஏசப்பா எம்மா ஒரு சீஷர்களை தேடி போனார்? புரியுதா உங்களுக்கு? பின்மாற்றத்தில் இருக்கும்போது ஏசப்பா தேடி போனார். இன்றைக்கி உண்மையாக சொல்லுங்கள், ஆமாம் நான் பின்மாற்றத்துக்குள்ளே தான் இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கை உயர்த்தாங்க, எல்லோரும் பார்த்துருவாங்க. பார்த்தா, ஓ அப்படியா, இவ்வளோ நாளும் வேச வச்சுட்டாங்க இருக்கான்னு கேட்டுருவாங்க. விட்டுருங்க, கை உயர்த்தவே வேண்டாம். உண்மையாக மனசுக்குள்ளே யோசிங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமாம் ஆண்டவரே, அநேக காரியங்களில் நான் பின்மாறி போயிருக்கேன் ஆண்டவர். இன்னும் எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் திரும்ப எருசலேமுக்கு வரேன்? அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த உடனே அந்நேரமே பாருங்க, இவங்க சாயங்காலம் தான் ஆகுது, ஏசப்பா போகிறேன்னு வேண்டாம் இருட்டிட்டு நீங்கள் அங்கே சாயங்காலம் ஆகிட்டு போனேன்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கேருந்து 2100 அடி மேலேருந்து கீழே வர்றதுக்கு இவங்க உடனே கிளம்பியாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மேலேருந்து கீழே போகிறதுக்கு ரொம்ப ஈஸி,
கீழந்து மேலே போகிறது ரொம்ப கஷ்டம் அல்லையா? நீங்கள் ஏசப்பா விட்டு தூரம் போகிறது ரொம்ப ஈஸி, திரும்பி ஏசப்பா கிட்ட வரது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த 2 சீஷர்களும் அந்த ராத்திரி ஆன பிறகு, அங்கே காட்டு மிருகங்கள் இருந்தது, பாலைவனம் இருந்தது, ஆனால் அவங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படல. அவங்க அந்நேரமே எழும்பி, நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம், நாளை கால் எழும்பி பஸ்ஸை பிடிச்சி போயிடணும். ஆனால் அவங்க அப்படி இல்லை, அந்நேரமே. ஏன், நான் போக நமக்கே தெரியும் நம்ம மாம்சம் நம்மளை மேற்கொண்டுரும். அல்லையா அல்லையா? அதுக்கப்புறம் கால் எழும்பணுன்னா சுடு தண்ணியை பார்ப்போம், பார்த்தோன்னே குளிக்கணும்னு தோணும், குளிச்சு கொஞ்ச நேரம் அங்கே நிற்கணும்னு தோணும், சுற்றி ஐஸ்கிரீம் வாங்கணும்னு தோணும், பாப்கார்ன் வாங்கணும்னு தோணும். இவங்க பாருங்க, அது கேட்டாங்க, அந்த நேரமே கிளம்பி எங்கே போகிறாங்க, எருசலேமுக்கு போகிறாங்க. இந்த வழியில் இவ்வளோ ஆபத்துகள் இருக்குது, அதை பற்றி அவங்க கவலைப்படல. காரணம், நீங்கள் எருசலேமுக்கு திரும்ப ரெடி ஆகிட்டீங்கன்னா, நீங்கள் ஏசப்பாட்ட திரும்ப ரெடி ஆகிட்டீங்கன்னா, எந்த ஆபத்து நாசம் மோசம் வந்தாலும் ஏசப்பா உங்களை பாதுகாத்துக்கொள்ளும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் எருசலேமுக்கு திரும்பி வர விரும்புகிறேன் ஆண்டவர்? திரும்பி வாரது மட்டும் இல்லை, இனி எருசலேமிலே இருக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கண்களை மூடி வேதனையோடு ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி அநேகர் தெரியாமல் நம்ம பின்மாற்றத்துக்குள்ளே இருக்கிறோம். நம்ம எவ்வளோ நல்ல காரணங்களை சொன்னாலும் பின்மாற்றம்ங்கிறது தேவன் விரும்பாத ஒரு காரியம். காரணம் என்ன தெரியுமா? லூக்கா 8:13 சொல்லுது, வேத வசனத்தை கேட்டவுடனே ஏற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் அது அவங்களுக்குள்ள வேறு கொள்ளாமல் சில நாட்கள்லேயே என்ன செய்வாங்க, பின்மாறி போயிடுவாங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இயேசு தேவா அர்ப்பணித்து உண்மையாய் என்னையே நான் கண்களை மூடி எல்லாம் எழுப்பி நில்லுங்க. இயேசு தேவா அர்ப்பணித்து என்னையே நான் அர்ப்பணி உண்மையாய் 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 ஏற்றுக்கொள்ளு ஏந்திக்கொள். எல்லா பிள்ளைகளும் கண்ணை மூடுங்க, கையெல்லாம் தட்டாண்டா, அப்படியே கண்களை மூடி இயேசுவை நோக்கி இதயம் வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யும், என் ஆத்மாவும் சரீரம். உண்மையாய் கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க தேவ பிள்ளைகளே. ஆண்டவரே, அன்றைக்கு தங்களுடைய சுய விருப்பத்தை தேடி போன சீஷர்களை போல நாங்க இருக்க வேண்டிய இடத்தை விட்டு, நீர் விரும்புகிற இடத்தை விட்டு நாங்க விரும்புகிற இடத்துக்கு போற அந்த பாவத்தை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி இன்றைக்கே திரும்பி வர்றோம். சொல்லுங்க, அப்பாவும் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பே, நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பே. சொல்லுங்க, இயேசு தேவா அர்ப்பணி. உண்மையாய் உண்மையாய் பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடுங்க, திறக்காதீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியலன்னா அப்படியே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. Call unto him, call unto him, Jesus, the mighty name. இன்னைக்கு உண்மையாய் கூப்பிடுவீங்கன்னா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டு. உங்களை திரும்பி வர செய்ய கர்த்தர் உங்களோடு கூட துணையாய் வந்து அவருடைய எருசலேமுக்குள்ள உங்களை கொண்டு வருவார். வாசம் செய்யும், ஏற்றுக்கொள்ளு ஏந்திக்கொள்ளு, என் இதயம் வாசம் செய்யும், என் ஆத்மாவும் சரீரம். அப்படியே உண்மையாய் உண்மையாய் இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே,
சத்தியத்தை நாம் அறிந்து இயேசுவே ஆண்டவர் என்று அவரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகள் அவருடைய அன்பை அறிந்து ருசித்து அவரோடு இருந்தவர்கள், அவர் சொன்ன வார்த்தையை மீறி, அவர் சொன்ன வார்த்தை என்ன தேவ பிள்ளைகளே? நீங்கள், நான் மரித்து உங்களுக்காக உயிரோடு எழும்புவேன், 3ஆம் நாளில் எழும்புவேன், உங்களுக்கு முன்னே நான் கலிலேயாவுக்கு போவேன், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய இடத்தை விட்டு தங்களுடைய மனதுக்கு ஏற்ற இடத்தை தேடி ஓடி, அருமையான தேவ பிள்ளைகளை, எங்கேயாவது போய் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அவர்களை விட்டுவிட விரும்பவில்லை. தேவன் அவர்களை நேசிக்கிறார். ஒருவேளை இயேசுவின் அன்பை அறிந்து நீங்கள் ஒருவேளை தூரமாக இருக்கலாம். ஆண்டுடைய சத்தியத்தை எல்லாம் நீங்கள் அறிந்து வேதவத்தின் வசனம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஒருவேளை நாம் தூரம் கிடக்கிறோமா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்கள் தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் சொல்லுகிறார், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மீது என் ஆத்துமா பிரியமா இராது. ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு தூரம் போகவே கூடாது. எந்த சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், எந்த பாடுகள் இருந்தாலும், ஆண்டவரே, உம்மை அறிந்த நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு நாங்கள் தூரம் போகவே கூடாதப்பா. உங்கள் அன்பை விட்டு ஓடக்கூடாது ஆண்டவரே. உங்கள் கிருபையை பற்றி கொண்டு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. நல்ல சத்திய வார்த்தைக்காக எல்லாரும் தேவனுக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபையினாலே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பது என்ன? உயர்வா, தாழ்வா, துன்பமா, பசியா, பட்டினியா? தேவ பிள்ளைகளை, எத்தனை சூழ்நிலை வந்தாலும் இயேசுவோடு வாழ அர்ப்பணிக்கிற தேவ ஜனத்தை ஆண்டவர் ஒரு நாள் நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் மாற்றுகிறார். உங்களுக்கு ஒரு விசேஷித்த இடம் உண்டு தேவ பிள்ளையே. இக்கால பாடு இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. ஆதலால் ஒரு நாளும் அவருடைய அன்பை விட்டு மாத்திரம் நாம் விலகாதபடி வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக எல்லாரும் அப்பாவை நோக்கி செபிப்போம்மா. கர்த்தாவே, நீர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு, வார்த்தையை கேட்டது மாத்திரமல்ல, அதை விட்டு விடாமல் பற்றி கொண்டு வார்த்தைக்கு ஏற்றபடி வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு ஜீவனையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தாங்கப்பா. ஓ, சத்திய வார்த்தைகளை பின்பற்றி வழி நடந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என் ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நம்முடைய ஊழியக்காரர் மூலமா பேசின எல்லா ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒரு நாள் நாங்கள் உம்மை விட்டு தூரம் போகாதபடி நீங்க வாக்கு மூலம் பேசினீங்கப்பா. நாங்கள் அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து சாட்சியாய் நிற்க உதவி செய்வீராக. இந்த ஆண்டவரே, தேவ சமூகத்தில் கிறிஸ்துவின் அன்பை ஒரு நாள் நாங்கள் விட்டு விலகி விடாதபடி இன்னும் கர்த்தருக்கு ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஜெபத்தில் கூடி வந்த எல்லா பிள்ளைகளுக்குள்ளேயும் கரியை செய்யுங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஒருவேளை எந்த காரியத்தில் நாங்கள் பின்மாறி இருக்கிறோமோ அந்த காரியத்தை உணர்ந்து மனம் திரும்பும்படி கிருபை செய்யுங்க. அந்த சீடர்களுடைய கண்களை திறந்த ஆண்டுடைய வல்லமை உம் பிள்ளைகளாக இருக்கிற எங்களுடைய கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. இனி இயேசுவுக்காகவே, இயேசுவுக்காகவே, சத்தியத்துக்காகவே வாழுகிற ஒரு பாக்கியத்தை அருளி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கடந்து வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்படி ஆசீர்வதிக்க செபிக்கிறேன். ஒருவேளை நாங்கள் பின்மாறி கிடக்கிற அந்த காரியத்தை விட்டு மறுபடியும் மனம் திரும்பி உம்மிடத்திலே சேர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஒருவர் கூட ஆண்டவர் உம்மை அன்பை விட்டு தூரம் போகாதபடி கிருபையை பற்றி கொள்ள கொடுக்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகளோடு கூட நீங்க பேசின எல்லா வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கண்ணீர்களை துடையுங்க, சாட்சிகளாய் மாற்றுங்க. இனி காலம் செல்லாத ஆண்டவரே, உங்க வருகை மிக சமீபம். உங்க வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதற்கேற்றபடி எங்கள் வாழ்க்கைகள் அவரோடு உம்மோடு வாழ்ந்து முடிக்க
எங்கள் எல்லாருக்கும் கிருபை பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. எல்லா தேவ பிள்ளைகள் மீது உம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிப்பீராக. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ரட்சிங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் தாழ்த்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் அர்ப்பணிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.